கந்த புராணம் தொடக்க காவியம். 1. தாக்ஷாயணியின் தியாகமும் மறுபிறவி வேண்டுதலும். தக்ஷன் செய்த யாகத்தில் தன் கணவர் சிவபெருமான் அவமதிக்கப்பட்டதை தாங்க முடியாத தாக்ஷாயணி சதிதேவி அந்த யாகத் தீயிலேயே புகுந்து தன் உடலை நீத்தாள். இறக்கும் தருவாயில் இனி ஒருபோதும் ஒரு பாவியின் மகளாக பிறக்கக்கூடாது, ஈசனைச் சேரும் தகுதி படைத்த ஒரு உயர்ந்த தந்தைக்கும் தாய்க்கும் மகளாக பிறக்க வேண்டும் என்று வரம் வேண்டினாள். அதன்படி இமயமலை அரசன் இமவானுக்கும் மேனைக்கும் மகளாக பிறக்க ஈசன் அருள் பாலித்தார். 2. இமயமலை அரசியின் வருகை. பார்வதி அவதாரம். மலையரசன் இமவான் ஒரு சிறந்த சிவபக்தன். அவனது தவத்திற்கு மெச்சி அம்பிகையே மகளாக தோன்றினாள். ஒரு நாள் கங்கை கரையில் 1000 இதழ் கொண்ட தாமரை மலரில் கோடி சூரிய பிரகாசத்துடன் ஒரு பெண் குழந்தை தவழ்ந்து கொண்டிருந்தது. அக்குழந்தையை எடுத்து வந்த இமவான் அதற்கு பார்வதி என்று பெயரிட்டு வளர்த்தான். அவள் வளர வளர அவளது எண்ணம் முழுவதும் சிவபெருமானை சுற்றியே இருந்தது. 3. 5 வயது சிறுமியின் கடும் தவம். பார்வதிக்கு 5 வயது ஆனபோதே நான் ஈசனை மணக்கப் போகிறேன், அதற்கு தவம் செய்ய வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள். பெற்றோர் அவளது மென்மையான உடல் வாடும் என்று தடுத்தும் அவள் கேட்கவில்லை. மரவுரி தரித்து காட்டில் ஒரு தவச்சாலை அமைத்து பஞ்சாக்னி வளர்த்து கடும் தவம் புரிய தொடங்கினாள். அவளது தவத்தின் வெப்பம் 3 உலகங்களையும் எட்டியது. 4. அசுர குலத்தின் எழுச்சி சூரபத்மன் தோற்றம். மறுபுறம் கசிப முனிவருக்கும் மாயைக்கும் மகனாக பிறந்தவன் சூரபத்மன். இவன் சிவபெருமானை நோக்கி 1000 ஆண்டுகள் கடும் தவம் புரிந்தான். சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து நேரடியாக தோன்றும் ஒரு பிள்ளையை தவிர வேறு யாராலும் எனக்கு அழிவு வரக்கூடாது என்ற அரிய வரத்தை பெற்றான். இந்த வரமே அவனுக்கு பின்னாளில் வினையாக மாறியது. 5. தேவர்களின் அடிமைத்தனம். வரம் பெற்ற செருக்கில் சூரபத்மன் 1008 அண்டங்களையும் தன் ஆளுகைக்கு கொண்டு வந்தான். இந்திரனை துரத்தினான். தேவர்களை பிடித்து வந்து தன் அரண்மனையில் ஏவல் செய்ய வைத்தான். இந்திரனின் மகன் சயந்தனை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தான். தேவர்கள் அனைவரும் அஞ்சி பூலோகத்தில் சாதாரண மனிதர்களைப் போல மறைந்து வாழ்னர். 6. கல்லால மரத்தடியில் காலத்தின் மௌனம். துயரம் தாங்காத தேவர்கள் கைலாயம் சென்றபோது அங்கே ஒரு விசித்திரமான காட்சி நிலவியது. சிவபெருமான் ஒரு கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு மௌன முத்திரை மூலம் ஞானத்தை போதித்துக் கொண்டிருந்தார். அவர் ஆழ்ந்த யோகத்தில் இருந்ததால் பிரபஞ்சத்தின் இயக்கமே நின்றுவிட்டது. பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை, எந்த உணர்ச்சிகளும் இன்றி உலகம் ஸ்தம்பித்து போய் நின்றது. 7. வைகுண்டத்தில் திருமாலின் ஆலோசனை. தேவர்கள் மகாவிஷ்ணுவை சந்தித்து தங்கள் குறைகளை கூறினர். விஷ்ணு அவர்களிடம் சூரன் பெற்ற வரத்தின்படி சிவபெருமான் தனது யோகத்தை கலைத்து பார்வதியை மணம் புரிந்தால் மட்டுமே ஒரு புதல்வன் தோன்றுவான். அந்த புதல்வனே உங்கள் துயரை தீர்ப்பான். எனவே சிவனின் யோகத்தை கலைக்க ஒரு வழி தேடுங்கள் என்றார். 8. மன்மதனின் வருகையும் தேவர்களின் சூழ்ச்சியும். ஈசனின் யோகத்தை கலைக்க தேவர்கள் மன்மதனை காமதேவன் அழைத்தனர். மன்மதன் முதலில் அஞ்சினான். ஈசனின்